வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் மேக்னெட்டிசம்னு பேசும்போது சாலினாய்டுங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? ஆமாங்க. இன்னைக்கு சாலினாய்டுனா என்னன்னு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல்ல இந்த ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாமா? வெறும் கரண்ட்டை மட்டுமே வச்சு ஒரு மேக்னெட்டை உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆர்ஸ்டெட் இதை கண்டுபிடிச்சப்போ மின்காந்தவியல், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிசம்னு ஒரு புது சகாப்தமே உருவாச்சுன்னு சொல்லலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த பாத்திரலாம். கரண்ட்டுக்கும் மேக்னெட்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? அதை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி வேலை முடிஞ்சுது. விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சாதாரண ஒயர் வழியா கரண்ட் பாஸ் ஆச்சுதுன்னு வைங்களேன், அதை சுத்தி கண்ணுக்கு தெரியாத ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்தப்புலம் தானா உருவாகிடும். இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணுமா? பக்கத்துல ஒரு காம்பஸை கொண்டு போனா போதும், அந்த காம்பஸ் முள் லேசா அசைறத நீங்களே பாப்பீங்க. சரி, இப்போ வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். இந்த நேரான கம்பியோட வடிவத்தை நாம கொஞ்சம் மாத்தினா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி மாறும்னு பார்க்கலாம். ஒரு நேரா இருக்கிற கம்பி வழியா கரண்ட் போச்சுன்னா அதை சுத்தி வர்ற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, அது ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்ச வளையல்கள் மாதிரி வட்ட வட்டமா இருக்கும். இப்போ அதே கம்பிய ஒரு வளையம் மாதிரி வளைச்சா என்ன ஆகும்? இங்க தான் ஒரு சின்ன மேஜிக்கே நடக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே அந்த வளையத்தோட சென்டருக்குள்ள வந்து குவிஞ்சிடும். இதனால அந்த வளையத்தோட நடுவுல காந்த சக்தி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகே, ஒரே ஒரு வளையத்துக்கே இவ்வளவு பவர்னா, இது மாதிரி நூத்துக்கணக்கான வளையங்களை ஒன்னா சேர்த்தா அதோட சக்தி எப்படி இருக்கும்? இங்க தான் நம்ம ஹீரோ சாலினாய்டு என்ட்ரி கொடுக்குது. அப்போ சாலினாய்டுனா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு இன்சுலேஷன் இருக்கிற காப்பர் வயரை எடுத்து ஒரு உருளை மேல நெருக்கமா திரும்ப திரும்ப சுத்துறது தான் சாலினாய்டு. 100 ஏன் 1000 வளையங்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அடேங்கப்பா, இதோட ரிசல்ட் சும்மா சொல்லக்கூடாது. சாலினாய்டுக்கு உள்ள ஒவ்வொரு வளையத்தோட காந்த சக்தியும் ஒன்னு சேர்ந்து ரொம்ப ரொம்ப வலுவான சீரான ஒரு காந்த புலத்தை உருவாக்குது. சீரான, அதாவது யூனிஃபார்ம்னா என்னன்னா, அந்த சுருளுக்குள்ள நீங்க எங்க போய் செக் பண்ணாலும் அந்த மேக்னெட்டோட பவர் ஒரே மாதிரி ஸ்டெடியா இருக்கும். அப்போ இந்த சாலினாய்டோட உண்மையான சூப்பர் பவரை என்ன தெரியுமா? அது நம்ம கையில இருக்கிற கண்ட்ரோல் தான். ஒரு சாதாரண பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்பவுமே மேக்னெட் தான். அதோட பவரே ஆஃப் பண்ண முடியாது. ஆனா சாலினாய்டு அப்படி இல்ல. கரண்ட் பாஸ் ஆகும்போது மட்டும்தான் அது ஒரு மேக்னெட். கரண்ட்டை நிறுத்தினா அதோட காந்த சக்தியும் போயிடும். அது மட்டும் இல்ல, கரண்டோட டைரக்ஷனை மாத்தி அதோட நார்த் சவுத் போல்களை கூட நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ இன்னொரு மேஜிக் பாருங்க. இந்த சாலினாய்டு சுருளுக்குள்ள ஒரு சாதாரண இரும்பு துண்டை வச்சோம்னா அது ஒரு மின்காந்தமா, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டா மாறிடும். சொல்லப்போனா இது நம்ம கண்ட்ரோல்ல ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த காந்தம். ஆக மொத்தம் நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கரண்ட்டை வச்சு ஒரு மேக்னெட்டை உருவாக்கலாம். ஒரு கம்பியை சுருளா சுத்தி உருவாக்குறது தான் சாலினாய்டு. அது உள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்கான யூனிஃபார்மான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்குது. இதுல பெரிய விஷயமே என்னன்னா, இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு மேக்னெட். வேணும்னா ஆன் பண்ணலாம், வேணும்னா ஆஃப் பண்ணலாம். சரி, இப்போ இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். ஒரு செகண்ட்ல ஆன் பண்ணி அடுத்த செகண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட்டை வச்சு நாம என்னெல்லாம் செய்யலாம்? நம்ம வீட்டு காலிங் பெல் இருந்து பெரிய பெரிய ஃபேக்டரி மெஷின் வரைக்கும் இதோட பயன்பாடுகள் உண்மையிலேயே நம்ம கற்பனைக்கு எட்டாதது.